சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பூக்குழி மிதிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக சாவித்திரியும் வராங்க. கையில் தாலியை வச்சுக்கிட்டு சுற்றிட்டே வராங்க. அன்னை உனக்கு ஒரே ஒரு டைம் தரேன், நீ இந்த தாலியை மட்டும் என் பொண்ணு கழுத்தில் கட்ட வச்சிட்டேன்னா அந்த குழியில் இறங்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் சாமி நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன், யாரும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லா ப்ரொசீஜரும் நடந்துகிட்ருக்கு. நேராக வந்து சாவித்திரியும் தாமரையும் போகிறாங்க. அப்போ மகளிர் சங்கத்திலேருந்து ஆல்ரெடி வேனில் வந்திருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்ணுக்கு மட்டும் நல்லது நடந்துச்சுன்னா நீங்கள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை தாலி கட்ட மாட்டேன்னு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா நீங்கள் தான் போராட்டம் பண்ணி நல்ல மாதிரி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் நிச்சயம் பண்ணுவோம் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேனை விட்டு இறங்கி வராங்க. அப்போ பாட்டி வந்து ஏக்கடி என் பையனோட இப்படி ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிற, அவன் உனக்கு என்ன பண்ணான், உன் புருஷன் முதலே ஓடி போயிட்டான், என் பிள்ளை தானே உனக்கு வச்சு கஞ்சி ஊற்றினான், நீ இப்படி பண்ணுறியே, உங்கள் 2 பேர் மேலே தாண்டி எனக்கு டவுட்டாகவே இருக்குது, என் பேரை எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் தான் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்க, மரியாதையே சொல்லிட்டேன்னா இப்போவே வீட்டுக்கு வரலாம், அப்படி இல்லைனா நீ என்றைக்குமே வர முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு பண்ணுவேன் தண்டனை அனுபவிச்சு தானே அம்மா ஆகணும், இதுக்கு எதுக்கு கோவப்படுற, உன் பேரன் தப்பு பண்ணான், அதுக்கு ஏன் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டினா எல்லா விஷயமும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாமரை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் சுடுமா, நான் எப்படிமா தீக்குழியில் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தாண்டி உனக்கு ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாழை மட்டையை கொடுக்குறாங்க. இதில் கம் தடவி வச்சுருக்கேன், உன் காலில் ஒட்டிக்கோ யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் ஊட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு அக்கா வந்து கூப்பிடுறாங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் வராங்க. தமிழ் சேது 2 பேருமே தீக்குழியில் மிதிக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.